டைம் ஆனதுனால கொஞ்சம் நம்ம சீக்கிரமாக செஞ்சுக்கலாம். நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டேன். அப்புறம் பிரியாணி எல்லாம் அப்புறம் அதெல்லாம் போட்டேன். இப்போ நான் வந்து சிக்கனை மட்டும் இப்போ போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால் பொறுமையாக எடுக்க டைம் இல்லை. தாங்களுக்கு பேச வேண்டிய வேலை இருக்குதா? இல்லை, பேசுறதா பேசலாம். கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறாரு. நம்ம வெங்காயம் வதக்கிட்டோம், வெந்துட்டு இருக்குது. பாப்பா வந்து சிக்கன் கட் பண்ணி கொடுத்துட்டா சின்ன சின்னதாக. அப்போது தக்காளி வெங்காயம் கலந்து கொடுத்தா இன்னைக்கு. தம்பியும் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணாரு. இதை நம்ம வந்து செஞ்சு ஆரம்பிச்சு 2 பேருக்கு நீட்டுறாங்க. கூட மாற்றி போட்டு அந்த சைடு வந்து என்ன வேகுதுன்னா பிரியாணிக்கு அது என்ன சைடு அதெல்லாம் சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி இந்த பக்கம் சிக்கனுக்கு வெங்காயத்தை வதக்கிட்டு பாப்பா எந்த விட்டுட்டு இங்கே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு. பாருங்க வெங்காயத்தை வணங்குறாளா? எல்லாத்தையும் வணங்கின வாட்டி வணங்குறாங்க. மஞ்சள் போடு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டா வந்து நம்ம ரெட் சில்லி மசாலா போட்டுக்கலாம். அடுத்து வந்து கறி மசாலா நீ பாட்டு பாடிடாத போ. அந்த சைடே வந்து கிரேவி, மல்லிக்கன் கிரேவி, இது பிரியாணி. அப்படிதாம்மா? தேவையில்லை. முதல் இந்த பக்கம் நல்லா வெந்துட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் அரிசி போடலாம். இந்த சைடு மசாலா போட்டோம்னா லைட்டாக வந்துச்சுன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு, விசில் வந்துருச்சு. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இருக்கிற பாத்திரத்தை கழுவிட்டு வந்துடலாம். கழுவிட்டு நம்ம சாப்பிடணும். துணி வேறு மிஷினில் போடணும். லாங் வீடியோ இருக்கிறதுனால கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கிறதுனால நான் 2 விதமாக பிரித்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். கையெடுத்துக்கோ.